என்ன சொல்லுங்க? யாரும் இப்படி பண்ண? என்னாச்சுடா? மேலே போய் பசங்க இருக்கலாம் பார்த்துட்டு வா. ஓகே சார். சார் மேலே யாரும் இல்லை சார், வீடு பூட்டி இருக்கு சார். அப்படியா? நீ இப்போ வண்டியில் உட்காரு. யோ நாயர் ஐயா இங்க வா. மேலே இருக்கிற பசங்களை தேடி யாருன்னா வந்தாச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். சரிங்க. போ. யோ வண்டி அடியா. தங்கச்சி இப்போ நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். வசந்த், எனக்கு பயமா இருக்கு. அவங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு வந்தது தப்புன்னு தோணுது. அங்க இருந்தா எதுவும் பேச முடியாதுன்னா இங்க வந்தோம். கொஞ்சம் பேசாம இருக்கியா? புரியாம பேசாத. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இறந்தோம், அவங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு நம்மள தப்பா நினைச்சிட்டாங்கன்னா சாரி ஜெனி, அதை நான் யோசிக்கல. வா போலாம். டேய் மேட்ச் பாக்ஸ் எடுறா. இந்தா. டேய், நாம இந்த காட்டுக்குள்ள வரப்போ 5 பேரா வந்தோம். ஆனா இப்ப சக்தியும் கார்த்திக்கும் இல்ல. ஒருவேளை சக்தி சொன்ன மாதிரி அந்த கொலைகாரன் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பானோ? இல்லடா, நிச்சயமா இந்த கொலைகள் எல்லாம் அவன் செஞ்சிருக்கவே மாட்டான். அப்படியே கொலை செய்யறதா இருந்தாலும் அவன் கணக்கு படி ஜெனியை தான் கொலை பண்ணுவான். ஏன்னா அவன் நம்மள பார்த்ததே இல்லையே. அப்படின்னா யாரா? என்னடா சொல்ற? சொல்றேன்டா. ஜெனி வசந்தும் எங்கடா போயிருக்காங்க? போர் அடிக்குது வா போலான்னு வசந்த் தான் கூட்டு போயிருக்கான். போடா முட்டாள், அடுத்து கொலை பண்றதுக்கு இடம் பார்க்க போயிருப்பான். அவன் தாண்டா கொலைகாரன். டேய், நம்ம ஃப்ரெண்ட நாமளே சந்தேகம் பண்ணலாம்டா. அதுவும் வசந்த்ரா, அவன் ரொம்ப நல்லவன்டா. அது அப்போ, இப்போ பணம் தான் முக்கியம். அவ்வளவு ஏன் என்னையே கொலை பண்ணாலும் பண்ணுவான் அவன். டேய், அநியாயமா பேசாதடா. அட போடா பைத்தியக்காரா, அவன் மேல இந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. சக்தி செத்து போனப்ப நாம வசந்த் எல்லாம் ஒன்னா தானே இருந்தோம். தேடணும், ஆனா அவன் கிடைக்கவே இல்லை. நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் இவன் தான் பார்த்துட்டு வந்து சக்தியை காமிச்சான். சரி அதை விடு, கார்த்திக் விறகெடுக்க போனப்போ செத்தான்.
அவன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு கார்த்திக் மேல கொஞ்சம் பணம், சக்தி மேல கொஞ்சம் பணம் போட்டு புதைச்சிட்டான். இப்ப புதைச்ச இடத்துல இருந்து பணம் எடுக்க தான் போயிருப்பான். உன்னால நம்ப முடியல. இன்னைக்கு நைட் நான் கண்டுபிடிக்கிறேன் பார். இதோ ஜெனி வர. ஜெனி, வசந்த் எங்க? இதோ பின்னாடி வரா. வசந்த் எங்க போயிட்டு வர? மனசு இல்லடா, அதான் டைம் பாஸ் பண்ணிட்டு வரோம். டைமா பாக்குற, இன்னைக்கு ஒன்னு கண்டுபிடிக்கிறேன். டேய் சரி வாங்க படுக்கலாம். ம். ஜெனி என்னாச்சு? என்னாச்சு ஜெனி? என்னாச்சு? அருணுக்கு என்னாச்சு சொல்லு. டேய் அருணை காணோம்டா. அருணை யாரோ வெட்டி கொல்ல மாதிரி என்ன ஜெனி சொல்லு? சரி வா பாக்கலாம். அருண் 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 எங்க இருக்க? அருண் 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 அருண்டா அண்ணே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ, நீ சக்தியோட தங்கச்சியா? ஆமாண்ணே. உங்க அண்ணன் கூட 4 பேர் மேல தான் இருந்தாங்க. கொஞ்ச நாளா வெளியே போயிருக்காங்க. நீ உட்காரு, உங்க அண்ணனுக்கு வேண்டப்பட்டவர் வந்து கூட்டிட்டு போவாரு. சரிண்ணே. டேய் நப்பி, இந்த பொண்ணுக்கு ஒரு டீயை போடியா. வணக்கம் ஐயா. சொன்ன பொண்ணு இதாங்க. இப்போ உங்க அண்ணனுக்காக ஒரு தியாகம் பண்ணிருக்கான். அது என்னன்னு கேட்டுன்னு வச்சுக்க, நீங்க பேஜராயிடுவீங்க. கர்மம் போய் தொலை வா.
விஜய், என்னடா இது? நான் கிளம்புறேன்டா. எங்க போற? இந்த காட்டை விட்டு நான் போறேன்டா. எனக்கு பயமா இருக்குடா. அதான் நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறதா எனக்கு பயமா இருக்கு. என்னடா சொல்றேன்? நம்ம திட்டப்படி இன்னும் 5 நாள் இருக்கடா. அது முடிஞ்ச உடனே போயிடலாம். நீங்க போவீங்க, ஆனா நான் இருக்க மாட்டேன். என்ன ஜெனி, இவன் எப்படி பேசுறான்? டேரே, உங்க நாடகம் எனக்கு தெரியும்டா. ஏன் விஜய் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? கிறுக்கு எனக்கு இல்ல, இவனுக்கு தான். பணத்துக்காக நண்பனையே கொலை பண்ணிட்டு நீங்க 2 பேரும் ஜல்சா பண்றது எனக்கு தெரியாதா? டேய் நாக்குல நரம்பு இல்லாம பேசுறேன். என்னடா சொல்ல வர? அடி அடி, என்னைய அடிச்சு கொண்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க. ஐயோ விஜய், ஏன்டா இப்படி பேசுற? என்னடா ஆச்சு உனக்கு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த சோகம் எங்களுக்கு மட்டும் இல்லையா? விஜய் போகாதடா, சொல்றேன் கேளுடா. விஜய் போகாத, போடா செத்துருடா. விஜய் 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 விஜய், எல்லாம் உன்னாலதான். அவன் தான் புரியாம பேசுறான்னா நீயும் ஏன் சண்டை போட்ட? விஜய் 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 அங்க பாரு. விஜய் என்ன மன்னிச்சிடறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மன்னிச்சிரு ஜெனி. நமக்கு ஏன்டா அப்படி நடக்குது? நமக்கு இந்த பணமே தேவையில்லடா. மகர போயிடலாம். சத்தியமா அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஜெனி ஜெனி, விஜய் எங்க? இங்க தானே இருந்தா. விஜய் இல்ல. விஜய் இல்லையா? இல்ல, வா போயிட்டாரு. விஜய் 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 வசந்த், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விஜயும் நம்மளை விட்டுட்டு போயிட்டானா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அவன் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை.
கடவுளே பயப்படாத ஜெனி. ஜெனி அது விஜய் மாறில. விஜய் 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 உன்னை வச்சுதான் உங்க அண்ணனையும் அந்த கூட்டத்தையும் பிடிக்க போறேன். 30 கோடியை வச்சு இந்த காட்டுல எங்க சுத்துறானுங்க? ஆனாலும் அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு ரொம்ப தான் தொலை கொடுத்துட்டான். விடுவனா ஜெயசூர்யா சாகலன்றத கண்டுபிடிச்சிட்டான். அதான் மினிஸ்டர் வச்சு தூக்கிட்டேன். ஜெனி எங்க போற? தொடாத, என்ன விட்டுடு ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன தொடாத. என்ன ஜெனி ஏன் இப்படி பண்ற? பணத்துக்காக நண்பனையே கொலை பண்ண பாவி. இங்க பாரு, உன்னை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன விட்டுடு ப்ளீஸ். ஏய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, நான் பைத்தியக்காரிதான். பைத்தியம்தான். விஜய் சொன்னப்ப நான் நம்பல. தெரிஞ்சிருந்தா அட்லீஸ்ட் அவன் உயிரையாவது காப்பாத்திருக்கலாம். காதல் என் கண்ணை மறைச்சிருச்சு. இல்ல ஜெனி. தொடாத தொடாத. உனக்கு பணம் தானே முக்கியம். எல்லா பணத்தையும் நீ எடுத்துக்கோ. என்னை விட்டுடு ப்ளீஸ், என்னை விட்டுடு. ஏய் ஜெனி இல்ல, நான் யாரையும் கொலை பண்ணல ஜெனி. என்ன நம்பு ப்ளீஸ். 5க்கும் 10க்கும் அல்லாற குடும்பம் தான் என் குடும்பம். ஆனா கொலை பண்ற அளவுக்கு குடும்பக்காரன் இல்ல. அப்படியே நீ சொல்ற மாதிரி இருந்தா பொடுத்தெல்லாம் நான் ஏன் புதைக்கணும்? அதுக்கப்புறம் நீ எடுத்துக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீ என்ன நம்பல. வா வந்து பாரு. ஏடா இப்படி 19,000 பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன். அதனால தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ நீயும் சேர்த்துட்ட, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டாங்க. ஆனா இது கொலைக்கெல்லாம் நான் தான் காரணம் சொல்லி தினம் தினம் இதை கொள்றாடா கொள்றாடா. பாத்தியா பாத்தியா பணம் இருக்கு பாத்தியா? ஆனா உன்னையும் மத்தவங்களையும் கொன்னவனை கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன்.